இன்று நாம் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டுடன் தான் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் விஜய் அவர்கள் தங்களுடைய கேரியரை இதோடு முடித்துக்கொள்வதாக, அதாவது சினிமா துறையில் முடித்துக்கொள்வதாக இந்த ஜனநாயகன் படம் தான் இறுதியான படம் என்று அறிவித்துவிட்டு இந்த திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார். ஒரு வகையில் பார்த்தால் தமிழ் சினிமா உலகில் தற்போதைய காலகட்டத்தில் விஜய் அவர்களுக்கு இணையாக எந்த ஒரு நடிகரும் சம்பளம் வாங்கவில்லை என்பது நாம் அறிந்த ஒரு மிகப்பெரிய உண்மையாகும். அதேபோல விஜய் அவர்களுடைய படம் சுமாராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அதனுடைய வெற்றி வாகை சூடப்படும். மேலும் அந்த படத்திற்கான முதலீட்டை மிக எளிதாகவே லாபகரமாகவே அந்த படத்தில் முதலீடு செய்தவர்களெல்லாம் எடுத்து விடுவார்கள் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய ஒரு தகவல்களாக இருக்கின்றது. அதே அடிப்படையில் இந்த ஜனநாயகன் என்ற இறுதி திரைப்படமான இந்த திரைப்படமும் தற்பொழுது பல்வேறு வகையான வியாபார தளங்களில் தற்பொழுது மிதந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவிற்கு வருவாயை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பெற்றுவிட்டதாக ஒரு கருத்து கணிப்பு, ஒரு செய்தி கூறுகின்றது. அந்த அளவிற்கு படம் அனைத்து வகையான விற்பனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஜனநாயகன் என்ற திரைப்படம் விஜய் அவர்களுக்கு கடைசி திரைப்படமாக இருந்தாலும் விஜய் அளவிற்கு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களாக இதுவரை யாரும் இல்லாத கட்டத்திலும், மேலும் பெரிய பெரிய நடிகர்கள் திரைப்படம் நன்றாக ஓடினால் அதிலிருந்து நிகர லாபம் போன்றவற்றை கேட்கும் பொழுது அந்த படம் ஓரளவு விநியோகஸ்தர்களுக்கும் அந்த படத்தில் முதலீடு செய்தவர்களுக்கும் ஒரு குறைவான வருமானமே கிடைக்கக்கூடும். ஆனால் விஜய் அவர்கள் 275 கோடிகளுக்கு மேல் சம்பளம் வாங்குவதால் ஒரு பொழுதும் படத்தில் பங்கு கேட்பதில்லை. எனவே விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு லாபத்தை ஈட்டித் தருவதால் தயாரிப்பாளர்களிடமிருந்தும் மேலும் இயக்குனர் அதில் செயலாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இருக்கின்றார். மேலும் இளைய தளபதியாக இருந்து அரசியலில் தளபதியாக மாறுவதற்கு தற்பொழுது முடிவெடுத்த காரணத்தினால் இந்த திரைப்படம் இறுதியான திரைப்படமாக விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் பேசப்படும் என்பது பல ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு தெரியும், விஜய் அவர்கள் திரைப்படத்தில் நடித்ததோடு நேரடியாக அரசியல் களத்திற்கு வருவதால் நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களை பின்பற்றி அரசியல் களத்திற்கு வருகின்றார் என்பது நம்மால் யூகிக்க முடிகின்றது. ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள்தான் திரைப்படத்தில் நடித்த பொழுது அரசியல் கட்சி துவங்கி தன்னுடைய செயலை ஆற்றியவர். அதுபோன்றுதான் தற்பொழுது விஜயும் அரசியலுக்கு வருகின்றார் என்பதை நாம் எதிர்பார்க்க முடிகின்றது. எது அப்படி இருந்தாலும் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவிலும் தன்னுடைய தடத்தை பதிக்கும் என்பதுதான் இந்த காணொளியின் மையக்கருவாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது ஒரு பேன் இந்தியா மூவியாக வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்க்கலாம். இந்த ஜனநாயகன் திரைப்படம் வருவதற்கு முன்பே இந்த அளவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டது என்றால் வந்த பிறகு எந்த அளவிற்கு இதனுடைய செயல் இருக்கும் என்பது நாம் கற்பனை செய்து விட முடியாத அளவிற்கு வருமானத்தை இந்த திரைப்படம் இதை தயாரித்தவர்களுக்கு கொடுக்க போகின்றது என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்ற நல்லதொரு காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.